தி கிரேட் இந்தியன் கிச்சன் படம் பார்த்துருப்பீங்க. கல்யாணம் ஆகி கணவன் வீட்டுக்கு வர ஒரு பெண் தான் முழு நேரத்தையும் எனர்ஜியும் வீட்டு வேலை செய்யறதுலேயே செலவழிச்சு எப்படி முழு நேர சமையல்காரியா மாறி போனா அப்படிங்கிறது தான் கதை. சில கிரேட் இந்தியன் ஆபீசர்ஸ்லயும் இதுதான் நடக்குது. பவர் ஹைரார்கி, பாலிடிக்ஸ் இதிலெல்லாம் ஊறி போன சில மேனேஜர்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். எம்ப்ளாயிஸ் தான் கருத்துக்களையும் ஐடியாக்களையும் சுதந்திரமா வெளிப்படுத்துறது, தன்னுடைய கெரியர் வளர்ச்சிக்காக நேரம் செலவழிக்கிறது, இது எதுவும் அவங்களுக்கு பிடிக்காது. உன் ஐடியா எதுவும் தேவையில்லை, சொன்னதை செய், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ கொடுத்த வேலையை பாரு, இதெல்லாம் அங்க சொல்லப்படுற வார்த்தைகள். தான் சொல்றதை மட்டும் கேட்கணும்னு எதிர்பார்க்கறவங்க டெஸ்ட் இன்டர்வியூ எல்லாம் வச்சு கஷ்டப்படாம எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்ற யாரோ ஒரு ஆளை குறைஞ்ச சேலரியில வேலைக்கு எடுத்துக்கலாமே. இது மாதிரி சூழ்நிலை உள்ள நிறுவனங்கள்ல சுதந்திரமா சிந்திக்கிற எம்ப்ளாயீஸ் ரொம்ப காலம் இருக்கிறது இல்ல. த கிரேட் இந்தியன் கிச்சன் படத்துல பொறுமையிலிருந்து அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே வந்து தான் விரும்பும் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பா. அவளோட கணவனுக்கு அவனுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு பெண்ணும் கிடைப்பா. அதுபோல யார் ஆபீஸை விட்டு போனாலும் கவலைப்படாத அந்த மனிதர்கள் மறுபடியும் தனக்கேத்த அடிமைகளை தேடிட்டே தான் இருக்காங்க.